ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் வந்து எந்த டாப்பிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன்னா, இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு டாபிக். யாருமே இத வந்து ஒரு பெரிய பிரச்சனையா கன்சிடர் பண்றதில்ல. யாரும் யார பத்தி இது கேட்டுக்கிறதும் கிடையாது. இத பத்தி அட்ரஸ் பண்றதும் கிடையாது. ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம். சில டைம்ஸ் வந்து ரொம்ப குளோரிஃபை ஆவுற விஷயம்னு கூட சொல்லலாம். இத வந்து சில பேர் ரொம்ப குளோரிஃபை பண்ணி இதிலேயே மூழ்கி போறதும் சொல்லலாம். ஸோ, இன்னைக்கு நான் எத பத்தி பேச போறேன்னா, தனிமைய பத்தி தான் பேச போறேன். ஸோ, நம்ம பேசிக்காவே நம்ம ஹியூமன்ஸா வந்து நம்ம வந்து பயங்கரமான சோஷியல் அனிமல்ஸ். முன்னாடிலேருந்தே நம்ம வந்து படைக்கப்பட்டதுன்னும் எடுத்துக்கலாம். இல்ல வந்து நம்ம அ பரிணாமம் அடைஞ்சதுலேருந்தே நம்ம வந்து பயங்கரமான சோஷியல் அனிமல்ஸா தான் இருந்திருக்கோம். நம்மளால வந்து சோஷியலைஸ் பண்ணாம, யார் கூடயும் பேசாம, யார் கூடயும் எதுவும் ஷேர் பண்ணாம இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா நம்ம மனநிலைமை பயங்கரமா பாதிக்கப்படும். ஏன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்தே அப்படிதான் நம்ம வந்து அ பக்குவப்பட்டுருக்கோம். அ ப அ ஹியூமன் ரேஸ் சிவிலைஸ் ஆனதே பயங்கரமா வந்து சோஷியலைஸ் பண்ணனால தான் நம்ம வந்து நம்ம இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிக்கிறது, நம்ம சிரிப்ப ஷேர் பண்ணிக்கிறது, நம்ம அழுகைய ஷேர் பண்ணிக்கிறது, நம்ம மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறது, நம்ம மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறது அப்படின்னு தான் ஹியூமன் ரேஸே பயங்கரமா சிவிலைஸ் ஆயிருக்கு. இது வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல கூட இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரேஸ் பயங்கரமா சிவிலைஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து அ சோஷியல் சோ சோஷியலைஸ் பண்றது தான். நம்ம எல்லார்கிட்டயும் பேசுறது தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து தனிமைய வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்றது, தனி ரொம்ப தனிமையா இருக்கிறத வந்து, நான் தனிமைய தேடி போறேன். நான் வந்து எப்பவுமே தனியா இருந்துருவேன். நான் எல்லாரையும் மறைச்சுட்டு யார் கூடயும் சேராம நான் தனிமையாவே வாழ்ந்துருவேன். அப்படின்ற ஒரு மனநிலைய உண்டாக்குறது வந்து, கடைசியில வந்து பயங்கரமா நம்மளோட மனநிலைய பாதிச்சுரும். ஏன்னா, நம்ம வந்து அப்படி பக்குவப்பட்டதே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து நம்ம பயங்கரமான சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்றனால, நம்ம வந்து அப்படி தனிச்சே இருந்தோம்னா, தனிச்சே இருக்கிறது வேற, லைக் தனிமையா இருக்கிறது வேற. அப்படி தனிமையாவே இருந்தோம்னா, நமக்குள்ள தாட்ஸ் போக, 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 போக நம்ம எதையுமே ஷேர் பண்ணாம, நம்ம மனசு வந்து பயங்கரமா எப்படி சொல்றது? இப்போ ஒரு விஷயத்த ஒரு பொருள வந்து ஒரு இடத்துலயே போட்டா எப்படி ரஸ்ட் ஆயிடுமோ, அதே மாரி வந்து பயங்கர நஞ்சா மாறிடும். ஏன்னா, அது எதுவுமே ஷேர் பண்ண முடியாம, அத அப்படியே உள்ளுக்குள்ள புழுங்கி, புழுங்கி, புழுங்கி நம்ம அப்படியே யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு நம்மளுக்கு வந்து பயங்கரமான மன அழுத்தம் ஏற்பட்டுரும். ஸோ வந்து நம்ம மூச்ச எடுத்து பார்த்தாலுமே வந்து நம்ம மூச்சு உள்ள போவும், வெளில வரும், உள்ள போவும், வெளில வரும், வெளில வரும், உள்ள போவும். ஆ அப்படின்ற மாரி கடல் அலைகள் எடுத்து பார்த்தாலுமே கடல் அலைகள் வரும், போவும், வரும், போவும். அதே மாரி நம்ம எண்ணங்களுமே வரணும், போணும், வரணும், போணும் அப்படிதான் இருக்கணும். சில முக்கியமான நிகழ்வுகள் வந்து நம்ம மனசுல வந்து சப்கான்ஷியஸா ரெஜிஸ்டர் ஆவும். மத்தபடி நம்ம எண்ண ஓட்டங்கள் வந்து வரதும் போதுமா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்மளது வந்து வெறும் இன்கமிங் மட்டும் இருந்துட்டு அவுட் கோயிங்கே இல்லன்னா, அது உள்ள சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து நம்மள பயங்கரமான மனக்குழப்பத்துக்கும், மன அழுத்தத்துக்கும் ஆளாக்கிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ண கண்டிப்பா ஒரு 3, 4 ஃப்ரெண்ட்ஸாச்சும் கண்டிப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸோட குவான்டிட்டி வந்து அவங்கவங்க விருப்பம். ஆனா கண்டிப்பா ஒருத்தராச்சும் நம்மளுக்கு ஷேர் பண்ண கண்டிப்பா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லன்னா பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா இருக்கணும். பேரண்ட்ஸ் இல்லன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம டெய்லி மீட் பண்ணி பேசுற மாரி ட்ரஸ்டபிளான ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ, ட்ரஸ்டபிளான ஒரு ஃப்ரெண்டோ, ட்ரஸ்டபிளான பேரண்ட்ஸோ யாராச்சும் கண்டிப்பா இருக்கணும். நம்மளோட மனசுல இருக்கிறத ஷேர் பண்ண. இல்லன்னா வந்து பயங்கர கஷ்டமாயிடும். ஆ இல்ல ப்ரோ நான் வந்து ஷேர் பண்ணா என்ன வந்து ஜட்ஜ் பண்ணிர்றாங்க. ஆ நான் என்ன சொன்னாலுமே என்ன வந்து மட்டம் தட்டுறாங்க. என்ன வந்து யாருமே ஏத்துக்க மாட்றாங்கன்னா, இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. பல நல்லவங்க இருக்காங்க, பல கெட்டவங்க இருக்காங்க. ஸோ வந்து நம்ம அ தேடுனா கிடைக்காதது ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து கண்டிப்பா உங்களோட அ மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், அத வந்து ஆ என்ன சொல்றது? புரிஞ்சுக்கிறதுக்கும், வேலிடேட் பண்றதுக்கும், அ உங்கள வந்து ஒரு பாராட்டுறதுக்கும் கண்டிப்பா ஒரு உயிர் இருக்கும். ஸோ, அதனால வந்து மனசுக்குள்ளேயே எல்லாமே வச்சு புழுங்காம யாராச்சும் இருந்தா, ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கூட ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. அது இல்லன்னா வந்து தனிமை வந்து அதான் நான் சொன்ன மாரி ரொம்ப அதிலேயே நம்ம வந்து மூழ்கிட்டோம்னா, அது வந்து பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்திரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி, அ ஷேர் ப இது அ ஷேர் பண்ணா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. நான் இப்ப யோசிச்சு பார்த்தாலுமே, இப்போ இருக்கிறதுக்கும், சின்ன வயசுல இருக்கிறதுக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் நான் எதுல பார்க்குறேன்னா, சின்ன வயசுலலாம் ஒரு சின்ன இல்ல, பயங்கரமான சின்ன அட்டி ஒண்ணு இருக்கும். அ நான்லாம் வந்து என்னோட ஸ்ட்ரீட்ல போயிட்டு பயங்கரமா எப்பவுமே நாங்க இந்த ஆக்டர் சிவா ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. ஒரு ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சி நான் ஒரு ஏரியால பார்ப்பேன். ஒரு 4, 5 பேரு எப்பவுமே பேசினே இருப்பானுங்க. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. பேசி சிரிச்சு முடிச்சுட்டு, அ வீட்டுக்கு போயிடுவானுங்க.
அது எல்லாருமே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமா கன்சிடர் பண்றாங்க அப்டின்னா, ஆக்சுவலா அப்டி கிடையவே கிடையாது. அது ஒரு பயங்கரமான ஒரு தெரப்பி. நான்லாம் பயங்கரமா மிஸ் பண்றேன். என்னோட சின்ன வயசுல வந்து நான் அந்த மாரி பேசி சிரிச்சதெல்லாம் இப்ப நெனச்சாலே எனக்கு வந்து அ பூரிப்பா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா வாழ்ந்த டைமு. இப்ப இன்டர்நெட் வந்ததுலேருந்து நம்மளுக்கு யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னே தெர்ல. நம்ம வந்து எல்லாரையுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். யாரும் நம்ம பேசுறத காது குடுத்து கேட்க கூட ஆள் கிடையாது. அந்த மாரி தான் இப்ப ஆயிடுச்சு. எல்லாருமே பயங்கரமா ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டு, அத வந்து குளோரிஃபை பண்ணிட்டு, நான் வந்து தனிமையாவே இருப்பேன். தனிமையா இருக்கனால என்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். தனிமையா இருக்க கத்துக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் தான். எல்லாமே ஓகே தான். இருந்தாலுமே வந்து ஒரு நம்ம ஷேர் பண்ண முடியாம, நம்ம ஜனங்கள் கூட கலந்து வாழாம, யாரு கூடயும் பேசாம, அப்படின்ற மாரி என்ன வாழ்க்கை அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்படி நம்ம அட்லீஸ்ட் நான் 90ஸ் கிட்டா இருக்கனால அந்த இதெல்லாம் அனுபவிச்சேன். இப்போ இன்டர்நெட் இருக்கனால அ ரொம்ப கு வ உலகம் சின்னதும் ஆயிடுச்சு. கனெக்ட் பண்றதும் ஈஸியா இருக்கு. ஆனா அந்த கனெக்ஷன் எதுவுமே ரியலா இல்ல. அது வந்து ஒரு அதுதான் ரியலாவே இல்ல. நம்ம வந்து சும்மா ஏனோ தானோன்னு பேசிட்டு ஆன்லைன்ல பேசிட்டு அதுல ஒரு எமோஷன் இல்ல, ஃபீலிங் இல்ல, எதுவுமே இல்ல. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த உலகத்துல வாழ்ற டைம் வந்து நம்ம கூட இருக்கவங்கள வந்து ரியல் கான்டாக்ட்ல நேருக்கு நேர் கண்ண பார்த்து சந்தோஷமா பேசி மகிழ்ச்சியா இருந்து அன்ப செலுத்திட்டு போறத பார்க்கணும். அப்படியே ஃபோன்லயே மூழ்கி இல்லாம, ஆ நம்ம வந்து ரியல் கான்டாக்ட்ஸ உருவாக்கிட்டு, நம்ம வந்து இருக்கிற மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிட்டு, அ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே மனுஷங்கிட்ட இருக்க ஒரு மோசமான ட்ரெய்ட் ஒருத்தவங்ககிட்ட இருக்குன்னு என்ன சொல்லுவேன்னா, ஆ மத்தவங்க சொல்ற கிரிட்டிக்ஸ வந்து ஏத்துக்காதவங்க. அது வந்து அ அதுல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். இது வந்து நல்ல கிரிட்டிக்ஸ், இது வந்து மோசமான கிரிட்டிக்ஸ்ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கூட ஏத்துக்காத மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி இருக்க எல்லாரையுமே வந்து நெகட்டிவ் பீப்பிள், இவங்க வந்து நெகட்டிவா இருக்காங்க, இவங்க வந்து நெகட்டிவா இருக்காங்கன்னு எல்லாரையுமே புறம் தள்ளிட்டு, இவங்க வந்து என்ன கீழ தள்ளுறாங்க, என் மேல பொறாம படுறாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, எல்லாரையுமே புறம் தள்ளிட்டு, இவங்க மட்டும் தான் உலகத்திலேயே கரெக்ட்ன்ற மாரி அ இக்னோர் நெகட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவ் பீப்பிள்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு டைம்ல நெகட்டிவ் நானுமே ஒரு டைம் நெகட்டிவா தான் இருப்பேன். நானுமே சில பேர பத்தி பேசுவேன். அவங்களும் என்ன பத்தி பேசுவாங்க. அது மாறி மாறி நடக்கிற ஒரு விஷயம் தான் தவிர, நம்ம மக்கள அப்படி வெறுக்கவே முடியாது. மக்களோ, ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரையுமே வந்து நெகட்டிவ்ன்னு சொல்லி நம்ம புறந்தள்ள முடியாது. எல்லார்கிட்டயும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். அதுல அவன் சொல்லி திருந்துற அளவுக்கு அவனுக்கு வந்து மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படி ரொம்ப முடியல, அவன் வந்து எதுவுமே கேட்க மாட்றான். ரொம்ப தற்குறியா இருக்கான்னா, நம்ம சில டைம் வந்து டிஸ்டன்ஸ் ஆவுற நெலைம தான் உண்டாகும். அது வேற வழி கிடையாது. ஆனா, எப்பவுமே நம்ம தான் ரொம்ப கரெக்ட்டுன்ற மனநிலைமையில இருந்தா, கண்டிப்பா நம்ம வந்து தனிமையா ஆவுறதுல வந்து சந்தேகமே கிடையாது. 200% நம்ம தனிமையாயிடும். நம்ம தான் கரெக்ட்டுன்னு நம்ம நெனச்சுப்போம். யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால என்னன்னா, நம்ம வந்து எல்லாரையுமே வந்து நெகட்டிவ் பீப்பிளு இது பண்றாங்கன்னு சொல்லாம, எல்லாரையும் அரவணைச்சு சந்தோஷமா, இருக்கிற வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துட்டு, அன்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் கன்க்ளூஷனா முடிக்கிறேன். ஸோ வந்து உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இந்த மாரி விஷயங்கள், நீங்க தனிமையா இருக்கும்போது எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தீங்க? இல்ல தனிமையா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ப்ரோ. அதில இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாரி ஏதாச்சும் இருந்தாலுமே, இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற டாபிக்ஸ பத்தி பேசணும். எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு ப்ரோ அப்படின்ற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் சொன்ன மாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட, நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.